சுந்தரவல்லிய ஒரு பைத்தியக்காரனோட ஓட வச்சிட்டாங்க. காத்திரு. இல்ல, நம்ம கல்யாணம் வெறும் வேலைக்காரன்தான். இது வரைக்கும் எல்லாரும் அந்த வீட்ல சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு சாதாரண ஆள இவ்ளோ பெரிய ஆள ஆக்கிட்டாங்களா? என்னதான் திறமடா இது! நீ பாத்தியே இல்லையா? நம்ம கல்யாணம் இவ்ளோ நாளா நம்ம கல்யாணத்துக்கு அமைதியா பொறுமையா வந்துட்டு இருந்தவன் என்ன பண்ணானா, இந்த சுந்தரவல்லிக்கு சரியான ஆப்பு வைக்கணும், தங்கச்சிக்காக எந்த லெவலுக்கும் போவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டான். அப்படி என்ன பண்ணா? இப்ப சுந்தரவல்லி வீட்டை விட்டு கோவமா வெளியே ஓடிட்டு வந்ததை பாத்தியே? நந்தினிய கோவமா துரத்துனதால தான். பாத்தியே இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவான்? நந்தினி நைட்டு ஃபுல்லா வந்திருந்தா அவன் அமைதியா உட்கார்ந்திருப்பான். ஆனா சுந்தரவல்லி பண்ணது ரொம்ப ஓவரா இருந்துச்சு பாத்தியே? ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா அவன் புருஷன் பார்க்க வரும்போது தடுத்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க பாத்தியே? நம்ம நந்தினி வந்தப்போ பாத்தியே? பொறுமையா தான் இருந்தா. எல்லாத்தையும் நம்ம கல்யாணம் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அப்போதான் இதுக்கு மேல பொறுமையா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க முடியல. என்னடா பண்ணலாம் இந்த சுந்தரவல்லி? அவன் அப்படி ஆக்ட் பண்றானா மிருகமா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இந்த சுந்தரவல்லிக்கு சரியான ஆப்பு வைப்பேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நம்ம கல்யாணம் பாரு தங்கச்சி, உனக்காக என் உயிர் போனாலும் சூர்யா சார் கிட்ட போய் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், கவலைப்படாகன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னப்போ நம்ம கல்யாணம் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறான்னு நினைச்சிட்டு நம்ம நந்தினியும் அமைதியா இருந்தா. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? நம்ம கல்யாணம் சொன்னதை பண்ணணும்னு இப்ப சாமி மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு சூப்பர் விஷயம் பண்றான். ஏற்கனவே மாதவி, அசோகன், சுரேகா இந்த 3 பேரும் அவனை பார்த்தா தலை தெறிக்க ஓடிடுவாங்க. இப்பவும் அதே மாதிரி பிளான். பாத்தியே? எக்ஸ்கியூஸ் சொல்லணும். அப்படியே நம்ம கல்யாணம் அருவாள் எடுத்துட்டு உள்ள போறான். உள்ள போனதுமே பாத்தியே? ஏய் காட்டு பொம்பளை, எங்கடா போற ஆன்னு சொல்லிட்டு நீதான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். இல்லையா நீ? இப்ப நம்ம சுந்தரவல்லி கேட்கும்போது பாக்குறா. கல்யாணம் கையில அருவாள், தொடைப்பம் எடுத்துட்டு இப்ப எதுக்கு உள்ள வரன்னு கேக்குறா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நந்தினின்னு சொல்றான். அந்த இடத்திலேயே நம்ம சுந்தரவல்லி வந்து பாக்குறா. ஏய், யார் அப்படி முறைக்கிற? கல்யாணம்னு பேர் சொல்லி பேசுறது நான் தான். சாமி வந்திருக்கேன்னு சொல்றான். கருப்பு சாமி மாதிரி நம்ம கல்யாணம் பேசுறான். என்னடா இது சாமி கேம்? காமெடி பண்றியா என்னன்னு சுந்தரவல்லி பேசுறா. ஆனா சுந்தரவல்லி எவ்வளவு பேசினாலும் அவளுக்கு பெரிய ட்விஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாத்திய? எதுவா இருந்தாலும் சுந்தரவல்லி நினைக்கிறா, இவனை பார்த்தா அடிச்சு செத்துடுவேன்னு. நம்ம கல்யாணம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சுந்தரவல்லிய கொன்னாலும் தயங்க மாட்டேன். என் தங்கச்சி இவ்வளோ தூரம் போயிருக்கா, இந்த அளவுக்கு போயிருக்கா, சும்மா விட மாட்டேன். இப்ப அருவாளோட பாத்திய? நம்ம சுந்தரவல்லிய துரத்த ஆரம்பிக்கிறான். சுந்தரவல்லி பயத்துல பாத்திய? திரும்பி கூட பார்க்காம ஓடுறா. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்றா. நல்லா இருந்தவன் திடீர்னு இப்படி பண்றானேன்னு. அந்த இடத்துலயே சுந்தரவல்லி என்ன பண்றா? இப்ப பயத்துல ஓடிட்டு என்னை விட்டுட்டேன்னு சொல்றா. மாட்டிக்கிட்டா. நந்தினி அனுப்பியா இல்லையா அனுப்புறியா இல்லையான்னு கல்யாணம் கேக்குறான். இப்ப சுந்தரவல்லிக்கு வேற வழி இல்ல. சரி அனுப்புறேன்னு பயத்துல சொல்றா. நானே கூட்டிட்டு போய் சூர்யா கிட்ட விடுறேன்னு பயத்துல சுந்தரவல்லி முழு வாக்கு கொடுக்கறா. இப்ப சுந்தரவல்லிக்கு இன்னும் தெரியாத உண்மைகளெல்லாம் வெளியே வரப்போகுது. இதுல நம்ம சூர்யாவும் பாத்தியே மாஸ் காட்ட போறான். நம்ம நந்தினியும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா. ஏன்னா இப்ப மொத்த உண்மை வெளியே வரும்போது பாத்தியே சுந்தரவல்லி வாய பொளந்துட்டு நிக்க போறா. இந்த உண்மைகளை சொல்ல பாத்தியே இப்ப நந்தினி ஆரம்பிக்கிறா. இது எல்லாம் உங்க பொண்ணு மாதவி தான் பண்ணான்னு. இன்னொரு பக்கம் சூர்யா பக்கா எவிடன்ஸோட என்ன பண்ணா? இத நடந்தது எல்லாம் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கையிலையும் குடுக்கறான். ஏன்னா சூர்யாவால கண்ணு முழுக்க திறக்க முடியல, நடக்கவும் முடியல. அதான் அமைதியா இருந்தான். ஆனா இதுக்கு மேல அமைதியா இருந்தா நாம முட்டாளா தெரிவோம். அமைதியா இருந்தா இவங்க நம்மள முட்டாளாக்கிடுவாங்கன்னு பயத்துல சொல்றான். பாத்தியே? நந்தினி ஒரு பக்கம், சூர்யா சார் எதுவும் பண்ணாதீங்க, என்ன நடந்தாலும் பிறகு பாத்துக்கலாம்னு பாத்தியே நந்தினி சொல்லிருப்பா. முக்கியமா அந்த மொமெண்ட்ல நந்தினி என்ன பண்ணா? சூர்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க, அமைதியா இருந்தாலே போதும்னு பேசியிருப்பா. ஆனா சூர்யா சும்மா இருப்பாரா? அவன் வந்துட்டான். பாத்தியே? நடக்க முடியல. அந்த சிச்சுவேஷன்லயும் எழுந்து போய் மாதவி அடிச்சிருக்கான். பாத்தியே? ஏன்னா நந்தினி ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? அதான் இப்ப நந்தினியும் கொஞ்சம் பாத்தியே பெருமைப்பட்டா இல்லையா? அவங்களும் கோவப்பட்டு அந்த இடத்துல சொல்லி இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. முக்கியமா இன்னொரு பக்கம் என்ன ஆக போகுது பாத்தியே? நம்ம நந்தினி சுந்தரவல்லிக்கு சரியான தண்டனை கொடுப்பா. எது தப்பு எது சரின்னு தெரியாம அடிச்சது தப்புன்னு. இன்னொரு பக்கம் என் அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டீங்க, இது எதுவும் சும்மா விட போறதில்லன்னு பேசுறா. முக்கியமா சூர்யா நந்தினிய பார்த்த உடனே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான்.
நந்தினி நந்தினி எங்க போனா என்னை விட்டு எப்படி போறதுன்னு கேக்குறான். சார் நான் எங்கும் போகல, உங்க அம்மா தான் எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு அங்க சொல்றேன். இப்ப எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் பக்கா பிளான், ஒரு சதி திட்டம். வந்தவன் பாத்தியா உன்னை சித்திரவதை பண்ணணும்னு தான் நினைச்சிருந்தாங்க, உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு தான் இப்படி பண்ணிருக்காங்க. நந்தினி பயப்படாத, எப்பவும் உன் கூட நான் இருப்பேன்னு அங்க சொல்றான். சரி இதுக்கப்புறம் பாத்தியா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனாலும் மேல பிரச்சனை உருவாக்கிடுவாங்க. நம்ம நந்தினி என்ன பண்ணா, சூர்யாவுக்காக எந்த லெவலுக்கும் போவேன் சார், உங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயார், பயப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்றான். அங்க நந்தினி என்ன பண்றா, சூர்யாவோட காலுக்கு முத்தம் கொடுத்து பாத்தியா ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறா. சூர்யா இப்ப பாத்தியா நந்தினியை விட்டு பிரியணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா மாதவி இந்த பிளான் போட்டு நைஸா எஸ்கேப் ஆக பார்த்தா. ஆனா என்னடா இந்த டைம்ல வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப நந்தினி என்ன பண்றா பாத்தியா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மாதவியை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறா. இது நம்ம பண்ணியே ஆகணும், என்ன வீட்டை தொடாதன்னு சொல்லிட்டு கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கா. முக்கியமா சூர்யா சார் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சிருக்கார். இதுக்கு நான் அமைதியா விட்டா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு நந்தினி அங்க உணர்ந்துட்டா. இப்ப மாதவி இனிமே எதுவும் தப்பு பண்ண மாட்டியா அப்படின்னா, தப்பு பண்றதுக்கே பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, முட்டாளா ஏதாவது பண்ணி மாட்டிக்குவாங்க. அதான் நந்தினி என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வீட்டை விட்டு துரத்தணும். நிறைய பார்த்துட்டு இருந்தா இல்லையா, ஆனா கடைசியில நந்தினி பாத்தியா மாதவியை அடிச்சு துரத்துறது மட்டும் இல்ல, அசோகன் சூர்யா இவங்க பண்ண எல்லாத்துக்கும் வாய் மூலமா கொடுக்கறா. இப்ப என்னடா பண்ணலான்னு சொல்றா. ஒரு பக்கம் கோவமா இருக்கா. முக்கியமா சூர்யா இப்ப சீக்கிரம் எழுந்து வரணும். எழுந்து இவங்க 2 பேருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா சூர்யாவை கஷ்டப்படுத்தணும், நந்தினியை கஷ்டப்படுத்தணும்னு இவங்க நிறைய பண்ணிருக்காங்க. இதுக்கு சரியான முடிவு இவங்க எல்லாருக்கும் பாத்தியா நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்து தண்டனை கொடுத்து பாடம் புகட்டணும். மன்னிச்சு விட்டா இவங்க புத்தி மாறாது, திரும்ப அதே தான் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி பார்த்ததுக்கு.